ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே எப்படி இருக்கீங்க? குட் மார்னிங். பார்த்தீங்க அப்படின்னா, தாயும் பிள்ளையும் ஒண்ணா இருந்தாலும் வாயும் வயிறு வேற தான் அப்படின்னு சொல்றது வந்துட்டு சில விஷயங்கள்ல வந்து நடக்குதுல்ல நம்மளுக்கு ரியல்லே. ஒரு பொண்ண கல்யாணம் பண்ணி புகுந்த வீட்டுக்கு அனுப்புனதுக்கப்புறம், அந்த பொண்ணு வந்து யார நம்பி இருப்பா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த புகுந்த வீடு ப்ளஸ் ஹஸ்பண்ட நம்பி தான் வந்துட்டு இருப்பா. ஹஸ்பண்ட் வந்துட்டு குடுக்குற காசுல தான் வந்துட்டு அவ குடும்ப வரவு செலவு வந்துட்டு பார்க்கணும். அவரு எவ்வளோ குடுக்குறாரோ, அதுக்குள்ள தான் வந்துட்டு எல்லாமே வந்து பார்த்துக்கணும். சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, எல்லா பொண்ணுங்களுக்குமே இருக்கிறது. நம்ம அம்மா, அப்பா வந்து கடைசி காலத்தில வந்து கஷ்டப்படக்கூடாது, நல்லா வச்சு பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பொண்ணுங்களுக்குமே இந்த ஆசை வந்துட்டு இருக்கு. ஓகேங்களா? இப்போ புகுந்த வீட்ட எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, புகுந்த வீட்ல நம்ம வசதியா, நல்ல வசதி வாய்ப்பா நம்ம இருந்தோம் அப்படின்னா, நம்ம வந்துட்டு ஒரு மாசம் ஒரு இன்கம் வந்துட்டு நம்ம வந்துட்டு குடுக்கலாம். அம்மா, அப்பாவுக்கு. ஓகேங்களா? ப்ளஸ் நம்மளுக்கு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, ஹஸ்பண்ட் உழைச்சு நம்மளுக்கு காசு குடுத்தா தான் நம்மளுக்கு வந்துட்டு 3 நேரம் சாப்பாடு. அப்படிங்கிற பட்சத்தில, நம்ம எங்கிட்டு ப்ளஸ் அடுத்து நம்ம அம்மாவுக்கு வந்துட்டு குடுக்க முடியும் சொல்லுங்க. அவரு குடுக்குற காசு நம்மளுக்கே வந்துட்டு கரெக்ட்டா இருக்கு குடும்ப வரவு செலவுக்கே. 2013ல ஒரு 10,000 வந்துட்டு வச்சு குடும்பம் ரன் பண்ண நாங்க, இப்ப 2024ல அந்த 10,000 வச்சு குடும்பம் ரன் பண்ண முடியல. ஏன்னா விலைவாசிகள் எல்லாமே ஏறிடுச்சு. ஒண்ணுமே பண்றதுக்கு இல்ல. திடீர் திடீர்னு ஏதாவது ஒரு செலவுகள் வந்து வந்துருது. ஹஸ்பண்டும் ஒய்ஃபா வந்துட்டு வேலை பார்த்து சம்பாரிக்கிற அவங்கனாலே வந்துட்டு மாசம் ஒரு இன்கம் வந்துட்டு மிச்சம் பண்ண முடியுதான்னு கேட்டா, அதுவே ரொம்ப தட்டு தடுமாறி தான் வந்துட்டு இந்த காலத்துல வந்து மிச்சம் பண்ண முடியும். அதுவுமே எப்படின்னு தெரியல. நம்ம அந்த லைஃப்ல இல்ல. அதனால தெரியல. ப்ளஸ் ஒருத்தர் உழைப்பு, அந்த உழைப்புல இருந்து வர்ற காச வச்சு தான் நம்ம குடும்பம் ரன் பண்ணணும். ப்ளஸ் வந்துட்டு 3 வேள சாப்பாடு எல்லாமே இப்படி தான் வந்து போயிட்டுருக்கு. அதுக்கு மேல கடன் அது இதுன்னு எல்லாமே இருக்கும் எல்லார் லைஃப்லயுமே. இப்படி இருக்கிற பட்சத்தில நம்மளா வந்துட்டு அம்மா வீட்டுக்கு, அப்பாவுக்கு வந்து ஏதாவது செய்யணும் அப்படின்னு நெனச்சாலுமே வந்துட்டு நம்மளால செய்ய முடியாது. ஆசை இருக்கும். நம்ம வந்து செய்யணும், நம்ம அம்மா அப்பாவுக்கு செய்யணும், அவங்கள நல்லா பார்த்துக்கணும் அப்படிங்கிற ஆசை எல்லா பெண்களுக்குமே இருக்கு. யாருக்குமே இல்லாம இல்ல. சரிங்களா? ப்ளஸ் செய்யறதுக்கு வாய்ப்புகள் இல்ல. 2வது வந்துட்டு நம்ம உழைச்சு, அதாவது ஒரு மகளா நான் வந்து உழைச்சு என்னோட இன்கம்ல இருந்து எங்க அம்மா, அப்பாவுக்கு வந்து செஞ்சேன் அப்டின்னா, அது வந்துட்டு கௌரவம். ப்ளஸ் வந்துட்டு என்னோட ஹஸ்பண்ட் காச எடுத்து நான் குடுத்து செஞ்சேன் அப்டின்னா, அது அந்த அளவுக்கு வந்து கௌரவமும் இல்ல. ப்ளஸ் 4 பேரு 4 விதமா வந்து சொல்லுவாங்க இல்லையா? அதனால வந்துட்டு அது வந்து கௌரவமா இருக்காது. நம்ம வந்துட்டு வேலைக்கு போனோம் அப்டின்னா, ஹஸ்பண்ட் வந்துட்டு வேலைக்கு வந்து விடமாட்டாங்க. மேக்ஸிமம் ஹவுஸ் ஒய்ஃப் நெறைய பேரோட நெலைமை இதுதான். வேலைக்கெல்லாம் வந்து போ வேண்டாம். நான் குடுக்குற காசுல குடும்ப வரவு செலவ பார்த்துக்கிட்டு, பிள்ளைகள பார்த்துட்டு, சமைச்சு சாப்பிட்டுட்டு பேசாம இரு. அதுவே போதும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஒரு சாதாரண ஒரு என்ன சொல்றது? ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள இந்த மாதிரியான பேச்சுக்கள் தான் வந்துட்டு இருக்கும். என்னோட ஹஸ்பண்டுமே அந்த மாதிரி தான் வந்து சொல்றது. இப்படி இருக்கிற பட்சத்தில நம்ம வந்துட்டு நம்ம அம்மா, அப்பாவுக்கு வந்து செய்யணும்னு நெனச்சாலும் செய்ய முடியாது. இதில என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு பிள்ளைனால செய்ய முடியும், ஒரு பிள்ளைனால செய்ய முடியாது. எந்த பிள்ளை வந்து செய்யுது, பாக்குது, ப்ளஸ் மாசம் மாசம் இன்கம் குடுக்குதோ, அந்த பிள்ளை மேல வந்துட்டு பாசம் வந்து அதிகமா இருக்கு. நம்மள்ட்ட வந்து செய்ய முடியல. ஆனா, நம்மள்ட்ட பாசம் அதிகமா இருக்கு. பட் செய்ய முடியல அப்படிங்கிறதுனால, நம்ம மேல அவங்களுக்கு உள்ள பாசம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்ப ரொம்ப கம்மி. ஜஸ்ட் நம்ம பெத்த பிள்ளை அப்படிங்கிற மாதிரி தான் அவங்களோட மைண்ட் செட் இருக்கு. எந்த பிள்ளை காசு குடுத்து உதவி பண்ணி செய்யுதோ, அந்த பிள்ளைங்க மேல வந்துட்டு பாசம் ரொம்ப அதிகமா இருக்கு. இது நான் ரியலாவே நான் வந்து உணர்ந்தது. அ என்ன சொல்றதுன்னே எனக்கும் தெரியல. எனக்கும் செய்யணும்னு ஆசை இருக்கு. ஆசை இல்லாமலாம் இல்ல. பிளஸ் நான் செய்ற அளவுக்கு வந்துட்டு நான் வசதி கிடையாது. நம்ம வந்து ஒருத்தர நம்பி இருக்கோம். பிளஸ் அவரு குடுக்குற காசுல தான் நம்ம வரவு செலவு எல்லாமே பார்க்கணும். பிளஸ் வந்துட்டு என்ட்ட காசு இல்லாட்டியுமே பிளஸ் எங்க அம்மா இவங்கள்ட்ட வந்து எக்ஸ்ட்ரா வாங்குற மாதிரியும் வந்துட்டு சூழ்நிலைகள் வந்து அமைஞ்சிருது. ப்ளஸ் ஒரு ₹1000 வாங்கினேன் அப்படின்னா, அத வந்து ரிட்டர்ன் பண்ணிருவேன். யாரா இருந்தாலுமே அப்படிதான் கல்யாணத்துக்கு முன்னாடி கூட நம்ம காசு வாங்கியிருப்போம், குடுத்துருப்போம். ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் ஆயிட்டோம் அப்படின்னா, நம்ம வீட்டுக்காரோட கௌரவம் முக்கியம் அப்படிங்கிறதுனால ஒரு ரூ. 1000 நம்ம அம்மா வீட்லருந்து கடனா வாங்குனாலுமே, திருப்பி அந்த ரூ. 1000 ரிட்டர்ன் பண்ணிர்றது. இதுதான் வந்துட்டு என்னோட லைஃப் ஸ்டைல்ல வந்துட்டு போயிட்டுருக்கு. ப்ளஸ் தனிப்பட்ட முறையில எக்ஸ்ட்ரா எங்க அம்மாவுக்கோ, எங்க அப்பாவுக்கோ எக்ஸ்ட்ரா வந்துட்டு நம்மனால காசு குடுக்க முடியுமான்னு கேட்டா, அது வந்துட்டு முடியாது. அது வந்து என்ன படைச்ச இறைவனுக்கு தான் தெரியும். நான் வந்து பொய் சொல்றேன், நான் உண்மை சொல்றேன் நானு. முடியாது. நான் ஓனா ஏதாவது சம்பாரிச்சேன், ப்ளஸ் நான் ஏதாவது ஒரு இன்கம் எடுத்தேன் அப்டின்னா, அதுலருந்து ஏதாவது வந்து செய்யலாம்.
இதுதான் வந்துட்டு ரியாலிட்டி. எல்லா பெண்களுமே வந்துட்டு அம்மா, அப்பாவுக்கு வந்துட்டு செய்யணும்னு நெனைக்கிறாங்க. பட் வந்துட்டு செய்ய முடியல. அவ்வளாதான். அதுக்கான சூழ்நிலைகளும் வந்து அமைய மாட்டேங்குது. ப்ளஸ் வீட்லருந்து வீட்டுக்காரரு வேலைக்கு போக்கூடாது, வீட்ட வந்து பாத்துக்க அப்படின்னு சொல்லிட்டு, இப்படி ஒரு கண்டிஷன் வந்து போடுறதுனால, நம்ம அவங்கள மீறி வந்துட்டு எதுவுமே வந்து செய்ய முடியாது. செஞ்சா தான் பிள்ளைங்க மேல பாசம் வருமா? எனக்கு தெரியல. ஒரு பிள்ளை செய்யுது, ஒரு பிள்ளை செய்யல. செஞ்சாலும் செய்யலாட்டியும் அவங்க உங்க பிள்ளை தான். நாங்க செஞ்சா செய்யணும்னு நெனைக்கிறோம். ஆனா எங்கனால செய்ய முடியல. ஆனாலும் உங்க மேல வந்து பாசம் வந்துட்டு எங்களுக்கு வந்து அதிகமா இருக்க தான் செய்யுது. ப்ளஸ் நாங்களும் ஒரு நாளைக்கு வந்து முன்னேறி வந்து செய்வோம். அதனால கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. அத தான் வந்து சொல்ல முடியும். வேற என்ன சொல்றதுன்னே எனக்கு சத்தியமா தெரியல. இப்படிதான் வந்துட்டு போயிட்டுருக்கு லைஃப். செய்யணும். செய்யணும்னு ஆசை இருக்கு. எப்படி செய்றது? கடவுள் கையில தான் இருக்கு. அதுக்காண்டி செய்யாத பிள்ளைங்க மேல நீங்க வந்து பாசத்த வந்து ஒரு மாதிரியாவும், செய்ற பிள்ளைங்க மேல பாசத்த ஒரு மாதிரியாவும் காட்டுறது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்ப ரொம்ப மனசுக்கு கஷ்டமா இருக்கு. நம்ம வந்து இவங்களுக்கு தான் பொறந்தோமா? என்னங்கிறதே ஒரு டவுட்டா வந்துருது இப்ப லைஃப்ல. நம்ம அவங்களுக்கு தான் பொறந்தோமா? இல்ல வேற யாருக்கும் பொறந்தோமா? இல்ல நம்மள எங்கிட்டிருந்து இந்த குப்பை தொட்டிலருந்து தூக்கிட்டு வந்துட்டாய்ங்களா? என்னன்னு தெரியலையே! அப்படிங்கிற மாதிரி. என்னன்னே ஒண்ணும் புரியல. ஜஸ்ட் இத வந்து ஷேர் பண்ணணும்னு நெனச்சேன். அதனால ஷேர் பண்ணேன். பாய்.